2 Chronicles 7th chapter 14, 15, 16 2 நாள் ஆகமம் 7வது அதிகாரம் 14, 15, 16. சாலமோன் மன்னன் ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தம்மிடத்தில் உள்ளதை தாம் இஸ்ரவேலாகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சாலமோனிடத்தில் சொன்ன அதே தெய்வம் இன்றைக்கு ஆவியானவர் வழியாய் நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதலாவதாக தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து 2 என் முகத்தை தேடி, மூன்றாவது முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அதாவது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, 4வது ஆண்டவர் பக்கமாய் மனம் திரும்பினால் 5 அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. 7 விதமான காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்துல நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். என்னுடைய நாமம் இந்த ஆலயத்துல என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். கர்த்தராகிய தேவன் நம்மை காண்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர். காண்கிறவர், செவி கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நம்மை பார்க்கிறவர், அதோடு கூட நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவள் ஜெபத்தை கேட்கிறதற்கு என் செவியை சாய்த்து, இல்லையா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என்ன சொல்றாரு? அதாவது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவையுமா இருக்கிறது. சாலமோனே, இஸ்ரவேல் ஜனங்களே, நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இந்த ஆலயத்தை நான் அன்றைக்கு காப்பேன் என்று சொன்னாரே, அதே போல இந்த இருதயத்தையும் இந்த ஆலயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் என் கண்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே என் கண்களை இந்த இடத்துல வைத்து என் இருதயத்தையும் நான் இங்கே வைப்பேன். அல்லேலூயா.